1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் போட்டிருக்கேன். அந்த வெண்ணெயோடு சேர்ந்து கடலெண்ணெய் கொஞ்சம் ஊற்றுறேன். இது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் எண்ணெய், வெண்ணெய், நெய் எதுக்குமே இது வேலை கிடையாது. இதை போட்டுட்டு இங்கே பாருங்கள், இது ஒரு சாப்பர் புதுசாக வாங்கினேன். ரொம்ப நல்லாயிருக்குப்பா வெங்காயம் திருகிறதுக்கு. இதை வந்து எலக்ட்ரிக்கல் சார்ஜர் தான் அது சார்ஜர் போட்டு வச்சுக்கிட்டோம்னா சூப்பராக நுறுக்கி கொடுத்துருதுப்பா. இப்படி பண்ணால் நைஸாக அரிஞ்சு கொடுத்துருது. அதை தான் போட்டு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் எவ்வளோ நைஸாக அரிஞ்சு கொடுத்துருக்காரு. தயிர் பச்சடிக்கெலாம் அவ்வளோ நல்லாயிருக்கு இது. நீங்களும் வேணால் வாங்கிக்கோங்க. அந்த பிராண்டு வேணால் நான் இதில் லிங்கில் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த மாதிரி போட்டுடுங்க, செவக்கட்டும். அது செவந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன். இதை நல்லா வதக்கி விடலாம். அந்த தக்காளி பாருங்கள், அந்த சாப்பரில் எவ்வளோ நைஸாகிடுச்சு. இதையும் போட்டுடலாம். 2 தக்காளி. நல்லா வதங்கட்டும். இந்த குரோசன் பட்டாணின்னு சொல்லிட்டு பட்டாணி சீசனில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டு அதை கொஞ்சம் நேரம் காற்றாட வச்சுட்டு ஃப்ரீசரில் போட்டுருவேன். அதை சின்னதாக ஒரு கத்தி ஐஸ் மாதிரி இருக்கும், அது சின்னதாக கத்தி வச்சு எடுத்து இது மாதிரி தண்ணியில் போட்டு அலசி வச்சுருக்கேன். இந்த பட்டாணியை நம்ம இதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பன்னீருக்கு பாருங்கள், க்ரீன் பால் பேக்கெட்டு தான் 3 பேக்கெட் எடுத்து நல்லா ஒரு கொதிக்கிட்டேன்னு சொல்லிவிட்டு அது கொதிக்கும் பொழுது ஒரு லெமனோட ஜூஸ் எடுத்து புழிஞ்சு விட்டுட்டேன். அதை நல்லா திரிஞ்சிருச்சு. அதை வடிகட்டி அந்த லெமன் புளிப்பு போட்டோன்னு ஒரு நல்லா ஐஸ் வாட்டர் ஊற்றி நல்லா அலசிட்டு துணியில் மூட்டை கட்டி வச்சுட்டேன். இது நமக்கு இப்போ வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்காது. இந்த பாருங்கள், உதிராக இருக்கும். இந்த மாதிரி இருக்குது அந்த பன்னீர். இதை போட்டு நம்ம பண்ணலாம். இதுக்கு மசாலா வந்து கரம் மசாலா 1 ஸ்பூன், சீரக பவுட்ரு 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் இது எடுத்து வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன். பாருங்கள், இது வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த மிளகாத்தூள், தனியாத்தூள் இது எல்லாமே போட்டுடலாம். ஒன்றா சேர்த்து வதங்கட்டும். அந்த டைம் இந்த பட்டாணியும் கொட்டிடுறேன் நான். இது பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். எல்லா இடமும் எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போது இதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இந்த புரிட்ஜுக்கு தேவையான அளவுக்கு உப்பை போட்டு ஒரு கொதி வரட்டும். நம்ம பண்ணுற எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டேன். ஸ்டவ்வு நல்லா எரிஞ்சிட்ருக்குது. இந்த பட்டாணியும் பாதி நமக்கு ஏற்கனவே வெந்திருக்கும். இப்போ இது வெந்துடுச்சு. கஸ்தூரி மெத்தி போடுறேன். பன்னீர் ரெடி பண்ணுறது தான்ப்பா வேலை. அதுக்கப்புறம் நமக்கு எல்லாமே ஈஸியாக முடிச்சிடும். இந்த பன்னீரை கொட்டிடுறேன். அவ்வளோதான்ப்பா, ஒரு கொதி வந்துருச்சு. கொத்தமல்லி தூவியாச்சு, இறக்க போகிறேன். இவ்வளோதான், பன்னீர் புரிஜி ரெடி. சப்பாத்தி செஞ்சு சாப்பிட வேண்டியது தான். வாங்க சாப்பிட்லாம். ரெடி ஆகிடுச்சுப்பா. டிஸ்ப்ளே பண்ணியாச்சு. இது மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்களுக்கும் கொடுங்க. வாழ்க வளமுடன்.